கலைநயம் மிகுந்த மிதனராசி. அதனால வந்து எதையுமே ரசிக்கக்கூடிய தன்மை வந்து மிதனராசிக்கு. ஆனா பாருங்க, ஒரே நேரத்திலேயே வந்து 2க்கு மேற்பட்ட வேலையை கூட ஒரே நேரம் செய்வாங்க. ஆனா இந்த செப்டம்பர் மாசத்துலாம் பாருங்க, நிறைய அவங்களுக்கு கிரக மாளிகை யோகம் அப்படிங்கிறது அதிகமா வேலை செய்யுது. உங்களுக்கு வந்து வேலை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை பார்ப்பாங்க. இவங்க எங்க வேலைக்கு போறாங்களோ அங்க வந்து ஒரு அழகான உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர் வந்து வேலையில் சேர்ந்துருவாங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட செப்டம்பர் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நானு மகிழ்ச்சியா இருக்கேன். ரொம்ப நன்றி மேம். நான் நல்லா இருக்கேன்றதையும் தாண்டி மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ எங்கடா கண்ணு பற்றுமோ அப்படின்னுட்டு. ஆனா நீங்க தைரியமா சொல்றீங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் இருக்குமோ? இருக்குது. ருத்ரன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் வந்து பேசுறப்ப, நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பரவும் அப்படியும். அதான் நம்ம யார்கிட்ட பேசினாலும் சரி பார்த்துக்குங்க, மகிழ்ச்சியா இருக்கே அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ அப்படி சொன்னா நமக்கு அந்த அந்த இது நமக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும். மேம் நானும் மகிழ்ச்சியா இருக்கேன் மேம். சூப்பர், நன்றி. ஃபைன் மேம். இப்போ செப்டம்பர் மாதம் இப்போ வந்து 9வது ஒரு மாசம், முக்கியமா என்னோட பர்த்டே மாசமா அதுதான் மேம். சோ இந்த செப்டம்பர் மாதத்துக்கு ஏதாவது சிறப்பான பலன்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க மேம். செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து பண்டிகைகள் அதிகமா நடக்கக்கூடிய காலம். ஏன் கேட்டீங்கன்னா, செப்டம்பர் மாசம் ஆரம்பத்துலதான் விநாயகர் சதுர்த்தி, கணங்களுக்கெல்லாம் அதிபதியான அது முதல் கடவுளான விநாயகரை நாம வந்து அவருக்குன்னு ஒரு நாள், அவர் பிறந்த நட்சத்திரமா எடுத்துக்கிறோம், பிறந்த நாளா எடுத்துக்கிறோம். அப்படி இல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லாரும் பாருங்க விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் பாருங்க செப்டம்பர் மாசத்துலதான் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை. அது மிக மிக வந்து ஒரு முக்கியமான அமாவாசை. ஆமா, முன்னோர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுற ஒரு இம்பார்ட்டன்ட். நிறைய இப்ப பாருங்க, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து ஒரு மரியாதை விட்டுட்டாங்க. அப்ப அவங்களுடைய குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பணம் எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. சரியான வயசுல ஒரு சரியான முறையில பாதை மாறி போகக்கூடிய பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்த முன்னோர்கள் வழிபாடு எங்கெல்லாம் மறந்தாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிள்ளைகள் இருந்து அந்த குழந்தைகளால் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே பாருங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த பட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசைக்கு முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தை முறையா செஞ்சாலே போதும், உடைய வாழ்க்கையில சுபிச்சம் வந்து அதிகமா இருக்கும். ஓகே மேம். சோ செப்டம்பர் மாத பலன்கள் மேம், இல்ல ஆவணியும் புரட்டாசியும் ரெண்டுமே வந்து சேர்ந்து வர்றது இல்ல, அதுதான் ஒரு மாசம் தமிழ் மாதத்தோட குறியீடு. அப்ப ஆவணி மாதத்துக்கும் நீங்க சிறப்புகள் சொல்வீங்களா மேம்? ஆமா, ஆவணி மாசம் அப்படி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுல சூரியனுடைய ஆட்சி வீட்டுல இருக்காரு. அதே நேரத்தில் செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி தான் தன்னுடைய அந்த பயணத்தை வந்து கன்னிக்குள்ள போறாரு. செப்டம்பர் 17 வரைக்கும் ஒரு மாதிரியான பலன்களும், செப்டம்பர் 17க்கு அப்புறம் பாத்துக்கோங்க காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டுல அங்க வந்து புதனுடைய உச்ச வீடு. அப்ப அந்த புதனுடைய உச்ச வீட்டுக்கு சூரியனும் இணைந்து அங்கதான் வந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளிப்படுது. இப்ப இந்த மாசத்துல வந்து செப்டம்பர் மாசத்துல இது வரைக்கும் நமக்கு கண்ணாம்பூச்சி ஆடிட்டு தங்கத்தோடைய விலை வந்து இன்னும் கொஞ்சம் கூடும். எல்லாரும் என்ன செய்வாங்க, நிறைய நம்ம யூடியூப்ல பாத்துருக்கோம், தங்கம் குறைஞ்சிரும், இப்ப யாரும் தங்கத்தை வாங்காதீங்க லேட்டா வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா அந்த நிலைமை மாறிடும். அப்ப தங்கத்துடைய விலை வந்து இனிமே கொஞ்சம் அதிகமாக உயரக்கூடிய காலகட்டமாகத்தான் செப்டம்பர் மந்த் முழுவதுமே இருக்குது. ஓ ஓகே. சோ செப்டம்பர் மாதம் ஆல்ரெடி வந்து இங்க நகை விலை ஏறிட்டுதான் இருக்கு, எல்லாரும் குறையும்னு எதிர்பார்க்கிற இந்த தருணத்துல நீங்க பாட்டுக்கு உயர்ந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே மேம், அதுவே கொஞ்சம் சரி ஓகே பாக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபைன். இப்போ நம்ம வந்து பலன்கள், மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதோட பலன்கள் சொல்லுங்க மேம். கலைநயம் மிகுந்த மிதனராசி. அதனால வந்து எதையுமே ரசிக்கக்கூடிய தன்மை வந்து மிதனராசிக்கு இருக்கும். வெளியே பாக்குறதுக்கு அமைதியா இருக்கக்கூடியவங்க தான். ஆனா பாருங்க, ஒரே நேரத்திலேயே வந்து 2க்கு மேற்பட்ட வேலையை கூட ஒரே நேரம் செய்வாங்க. அந்த மாதிரி திறமை வந்து மிதனராசிக்கு தான் இருக்கும். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஆனா இந்த செப்டம்பர் மாசம்லாம் பாருங்க, நிறைய அவங்களுக்கு கிரக மாளிகை யோகம் அப்படிங்கிறது அதிகமா வேலை செய்யுது. ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியும் புதன் வந்து 4ஆம் இடத்துல வந்து உச்சம் வர்றாரு. உச்சம் பண்றப்ப 2ஆம் இடத்துல குரு வேறு தனஸ்தானத்துல. அப்ப இந்த செப்டம்பர் மாசத்துலயே வந்து பாருங்களேன், ரொம்ப ஒரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடை இல்லாம நடக்கக்கூடிய நேரமாகத்தான் மிதுன ராசிக்கு இருக்கு. ஓகே, சோ இதுவே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா தான் மேம் இருக்கு. சோ இப்போ இந்த மிதுன ராசிக்கு வேலை வாய்ப்பு, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டுல வந்து சுக்கிரன் ஆட்சி.
அவர் தான் 12ஆம் அதிபதியும் கூட. 5ஆம் வீட்லயே ஆட்சி வரனால உங்களுக்கு வந்து வேலை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் போய் வேலைக்கு போய் அட்டாச் ஆக மாட்டாங்க. எனக்கு வேலை பிடிக்கணும் ஒரே நிமிஷத்துல வந்துருவாங்க. இப்ப இந்த மீனராசிக்காரங்க 5ஆம் வீடு சுக்கிரன் இருக்கனால இவங்க எங்க வேலைக்கு போறாங்களோ அங்க வந்து ஒரு அழகான இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர் வந்து வேலையில சேர்ந்துருவாங்க. சேர்ந்தோடனே பாருங்களேன் இவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வேலை ஈடுபாடு அதிகமாயிடும். ஓ பரவாயில்ல, அப்ப 9:30க்கு போற ஆபீஸுக்கு போற ஆள் கூட 9 மணிக்கு போயிருவாங்க, 8 மணிக்கே போயிருவாங்க. இதுக்கு பதிலாம் பாத்தீங்கன்னா லேட்டா போவாங்க. ஒரு ஈடுபாடு இல்லாம வேலைக்கு போகக்கூடிய அடுத்தடுத்து வேலைக்கு பிடிக்காதது போனா இவங்களுக்கு அப்படிதான் இருப்பாங்க. சரி. ஆனா இந்த செப்டம்பர் 2லயே பாத்துக்கோங்க சுக்கிரன் 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு போறாரு. ஓகே. அப்ப போனே மனசுல வந்து அழகும் ரசனையும் அதிகமாகும். ஓகே நமக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல, மற்ற ராசிக்காரங்களோட அந்த மிதுன ராசிக்காரங்க தான் எப்பயும் நண்பர்களோடயே சுத்துவாங்க. அது ஆணாக இருந்தாலும் அப்படிதான் பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான். தனிச்சு வேலை இயங்க முடியாது. எங்கேயும் அதுக்குன்னு ஒரு நண்பர் வச்சிருப்பாங்க. கோயிலுக்கு போகணுமா அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு வேலைக்கு போகணுமா அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. நண்பர்கள்ட்ட அதிகமாக ஏமாறக்கூடியதும் இந்த மிதுன ராசிக்காரங்க தான். ஆனா அந்த ஏமாறத்தை வந்து வெளிக்காட்டிக்கிற மாட்டாங்க. ஓகே. தனக்குள்ளேயே வச்சுக்கிருவாங்க. ஓ நீ அப்படித்தானே விட்டுரு. அது மீண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு ஏமாற்றம் எது இருந்தாலும் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. ஓகே. அப்ப நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. எல்லாத்தையும் சமமா நினைக்கக்கூடியவங்க தான். ஓகே. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து எதையுமே விட்டு கொடுக்குற தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதி இருந்தா குருதான் வராரு. அப்ப இவருடைய வாழ்க்கை துணை சில விஷயங்களை இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாம இருந்தாலும் நேரடியா மோதி சண்டை போட மாட்டாங்க. என்னுடைய குணம் அவ்வளவுதான், நான் பாட்டுக்கு பொறுமையா வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல இந்த 7ஆம் அதிபதி குருவே பாருங்க 2ஆம் இடத்துல வந்து இருக்காரு, உச்சமா இருக்காரு. அப்ப இந்த நேரம் லைஃப் பார்ட்னருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே வந்து எதனாலும் சரி தெரியாம பேசுறப்போ நீ சொல்ற நான் கேட்கிறேன் அவ்வளவுதான், அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிருவாங்க. சரி மேம். குழந்தை பாக்கியம் வந்து 5ஆம் இடத்து சுக்கிரன் இருக்கனால பெண் குழந்தைக்காக நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பெண் குழந்தை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஆல்ரெடி எனக்கு பெண் குழந்தை எல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு சுபகாரியம் செய்ய நினைக்கிறேன், அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க மிதுனராசிக்காரங்க. அவங்களுக்கு சுபகாரியம் செய்யக்கூடிய சூழலும் உருவாகும். ஓகே. மிதுனராசிக்காரங்களுக்கு வீட்டுல இப்ப வந்து பெண் குழந்தைகளுக்கு ஒண்ணு படிப்பு விஷயமாகவோ இல்லைன்னா வேலை விஷயமாகவோ திருமண காரியமாக ஏதோ ஒரு சுப செலவுகள் இப்ப வந்து ஏற்படும் மிதுன ராசிக்கு. சூப்பர் மேம். பெண்கள் மற்றும் பணவரவு. மிதுன ராசியை பிறந்த பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் ராசி அதிபதியே 4ஆம் வீட்டுல வந்து உச்சமா இருக்காது. உச்சமா இருக்கிறதா கூட வந்து பாருங்க 3ஆம் அதிபதி சூரியன் போய் சேர்றாரு. அப்ப சேர்றதுனால இவங்க ராசிக்கு 10ஆம் வீட்டை வந்து புதனும் பாக்குறாரு சூரியனும் பாக்குறாரு. இப்ப இவங்க ராசிக்கு 4ஆம் வீட்டுலதான் வந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற யோகம் வந்து உண்டாகுது. அப்ப இந்த யோகம் உண்டாரே பாருங்களேன், இவங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் அவரும் பாருங்க மிதுனராசியிலே இருக்காரு. அப்ப நிறைய வந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் போட்டி, இப்ப எங்க போனாலும் அங்க ஒரு போட்டி இருக்கும். இவங்க ஒரு எந்த ஒரு ஃபீல்டுல கால் வச்சாலும் சரி கண்ணுக்கு தெரியாத பெண்கள், ஆமா பெண்கள் முகம் தெரியாத நபர்கள் கூட ஒரு போட்டி விடுவாங்க. ஓகே. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாகும். இப்ப அந்த போட்டிகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஓகே. சோ கவனமாக இருக்கணும். அதுதான் மேம். இப்போ இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்கணும். ஏன்னா பெண்களுக்கு சொல்லிட்டீங்க, இப்ப ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அவங்களுடைய மேல் அதிகாரி அவங்கள தான் கவனமா இருக்கணும். 4ஆம் அதிபதி உச்சபலத்தோட இருக்கனால சூரியனும் போய் 4ஆம் இடத்துக்கு போறாரு. போறப்ப இவங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி இல்ல எந்த ஒரு ஃபீல்டுல இருந்தாலும் சரிதான், நான் சொந்தமா பிசினஸ் பண்றேனாலும் அந்த சட்ட ரீதியான சில சிக்கல்கள் வருவதற்கு இப்போ உள்ள நேரம் சரியா இருக்கனால இவங்க வந்து எந்த இடத்துலயும் நமக்கு மேல உள்ள அவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே. அதுதான் மாணவர்களுக்கு மேம். படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் மனசுல வந்து படிப்புல கவனம் செலுத்தணும். ஏன்னா சுக்கிரன் வந்து 5ல உட்கார்ந்தாரு. இப்ப மனசு வந்து படிப்புல லயிக்காது. மற்றபடி சுகபோகமா இருக்கணும், டிவி பார்க்கணும், விளையாடணும், பொழுது போகணும், இப்படித்தான் எண்ணங்கள் இருக்கும். படிக்க உட்காந்தோடனே பார்த்தா ஒண்ணு தூக்கமா வரும், அது வெளியில விளையாட போயிட்டு ஜாலியா இருப்பாங்க. அப்ப அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி முதல்ல படிக்கிறதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தி அதிகமான மார்க் வாங்குவதற்கு வெற்றிகரமா இருக்கும். சூப்பர் மேம். இப்போ இவங்க வந்து வழிபாடு பரிகார ஸ்தலங்கள் என்ன மேம்? இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்க பெருமாள் வழிபாடு எப்பயுமே சிறப்பா இருக்கும். இப்ப பெருமாள் ஆலயத்துல வீட்டிருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளும் பாத்தீங்கன்னா தாயோட சேர்ந்து இருக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் 2 தெய்வத்தோட சேர்ந்து இருக்கிற பெருமாளுக்கு போய் புதன்கிழமை காலையிலேயே போய் 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி கொஞ்சோல பாசி பேர் கொண்டு அதை வந்து ஒரு இலையில பரப்பி அதன் மேல வந்து அந்த 5 மாவிளக்கை வந்து ஏற்றி வைக்கணும். அந்த பயரை வந்து எடுத்து வந்து ஏதாவது
பறவைகளுக்கு உணவா போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த மாவிளக்கை எடுத்து என்ன செய்வாங்கன்னா அங்க இந்த எறும்புகளுக்கு. பூச்சிகளுக்கு வந்து உணவா போட்டுருவாங்க. சரி அது வந்து இவங்க வாழ்க்கையில மேலும் சிறப்பானதாக அமையும். ரொம்ப நன்றி மேம். மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்ப செப்டம்பர் மாதம் பலன்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். இதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானம் செய்யாது. இது ஒரு 10 இருந்து ஒரு 30% வரைக்கும் இந்த சொல்ற பலன்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய சுய சாதகத்தை நீங்க ஒரு முறை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறீங்க, உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான பாதைகள் தெரியும். அப்படி ஒருவேளை உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை, அதாவது வாஸ்து வீடு வந்து நீங்க வாஸ்துப்படி அமைக்கணுமா, அதற்குண்டான பிளான் நான் வந்து போட்டு கொடுப்பேன். அதே நேரத்துல வந்து நீங்க என்ன வீடு கட்டி முடிச்சுட்டு ஆனால் வீடு சரியில்லாம கட்டிட்டேன், இப்போ ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதற்குண்டான தீர்வுகளும் தரப்படும். அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் நம்பர் உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி மொபைல் நம்பர் வாங்கணுமா, அதுவுமே உங்களுக்கு ராசிக்கு ஏற்ற மாதிரி தேர்வு செய்யணும். மறுபடியும் பாருங்க, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து துயரங்களையும் மாற்றக்கூடிய அமைப்புல தான் மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரும்ப தெளிவானா இருக்கு. நிறைய நபர்களுக்கு மலர் மருத்துவம் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரி செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க பேசி விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையும் வெற்றியான வாழ்க்கையா மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. ரொம்ப நன்றி மேம்.